இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வெள்ள நுரை தமிழ்நாட்டுக்கே சாபம் அப்படின்னு சொன்னா வேதனையா இருக்கும்ல. உண்மையா கிழவரப்பள்ளி டேமுக்கு என்ன ஆச்சு, அதுக்கு பின்னாடி உள்ள உண்மையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத கிளியரா பார்ப்போம். கர்நாடகால பெங்களூர் அப்படிங்கிறது ரொம்ப டெவலப்டான சிட்டி. அந்த சிட்டியோட சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் கேசி ட்ரெயின் மூலமா வெள்ளந்தூர் லேக்ல கலக்குது. அப்படியே அது வர்தூர் லேக் வருது. அப்படியே தென்பண்ணையார் மூலமா தமிழ்நாடு பார்டர் ஒசூர் வழியா வந்து கிழவரப்பள்ளி டேமுக்கும் வந்து சேருது. இப்ப கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிழவரப்பள்ளி டேம்ல இந்த மாதிரி பெரிய பெரிய நுரைகள் வரதை நம்ம பார்க்க முடியுது. அதை பத்தி பேசுறோம். ஆனா முக்கியமா இங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இந்த நுரை அப்படிங்கிறது புதுசு கிடையாது. 2024 10 அடிக்கு மேல இந்த நுரை வந்து அதை கிளியர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. பெங்களூர்ல இருந்து வெறும் கழிவு நீர் மட்டும் இதுல கலக்கல, இண்டஸ்ட்ரியல் வேஸ்டும் கலக்கிறதா சொல்லப்படுது. சோ அதனால இதுல மீத்தேன் இருந்ததாகவும் சொல்லப்படுது. சோ கர்நாடகால இந்த நுரை வரும்போது அதுல மீத்தேன் இருந்ததுனால அந்த ஆத்து ஓரத்துல நிறைய தடவை தீ பிடிச்சி எரிஞ்சதை பார்க்க முடிஞ்சு. சோ ஒரு ஆத்துல ஒரு நுரை வருது, அதனால கர்நாடகால இதுவரையும் 5 தடவை தீ பிடிச்சி எரிஞ்சதை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு காரணமா இருந்தது அந்த கழிவு நீர் கலக்கிறதும் அந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் கலக்கிறதும் தான். இந்த தண்ணி கர்நாடகா பார்டரை கிராஸ் பண்ணி தமிழ்நாடுக்குள்ள வருது. ஆனா இதுல ஹை பாஸ்பேட், ஹை சல்பேட் இருக்கு. அது மட்டும் இல்லாம சால்ட் ஆக்சிஜன் 1 மில்லிகிராம் பர் லிட்டருக்கும் கீழே இருக்கு. அதாவது ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல மீன்கள்லாம் வாழுது அப்படின்னா வாழ முடியாது, இறந்து போயிடும். அதையும் பார்க்க முடியுது. சோ குடிக்கவும் தகுதி கிடையாது, அந்த தண்ணியில இறங்கவே தகுதி கிடையாது. ஆனா இந்த தண்ணியை நம்பி 8000 ஏக்கருக்கு மேல விவசாய நிலங்கள் இருக்கு. இங்க இருந்து தான் தண்ணீர் பாசனம் அங்க போகணும். அப்ப அந்த விவசாயிகளோட நிலைமை என்ன? சோ இது சுத்தி உள்ள மக்களுக்கும் பிரச்சனை, விவசாயிகளுக்கும் பிரச்சனை. ஆனா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது ஒரு இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம். ரெண்டு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். கர்நாடகா கவர்மெண்ட்டும் இதுக்கு ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதுக்கு ப்ராப்பரா ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இஷ்யூ. இதுல நாம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இத பத்தி பேசணும். இரண்டாவது, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், அவங்களோட கவனத்துக்கு கொண்டு போகணும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒரு இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இத சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட கவனத்துக்கு எடுத்துட்டு போகணும். அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், அவங்க இதுல இன்வால்வ் ஆகணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ரெண்டு ஸ்டேட்ஸுக்குமே ரெகுலேஷன்ஸ் கொடுக்கணும். இந்த இஷ்யூவை நேஷனல் லெவல்ல எடுத்துட்டு போனா மட்டும்தான் கர்நாடகா கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் இதுல எடுப்பாங்க. இந்த வீடியோல சம்பந்தப்பட்ட அத்தாரிட்டிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க எல்லாரையும் நான் டேக் பண்றேன். நீங்களும் என்னோட டேக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்ல என்னோட சேர்ந்து எப்படி நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் அடுத்தடுத்து சொல்றேன்.